அனைவருக்கும் காலை வணக்கம். நான் கௌதம். இங்கே வந்து நம்ம பெரிய பெனிஃபிட் என்ன பார்த்தீங்கன்னா, நான் எழும்புறது காலைல 8 மணி 9 மணி ஆகும். ஆனால் வந்து ஒரு 4:30 மணி 5 மணிக்கு எழும்பி வந்தது பெரிய பெனிஃபிட்டாக இருக்குது. அட் சேம் டைம் எனக்கு ஒரு பேக் பெயின் இருந்து ஒரு 1 ஹவர் ஒரு 10 டேஸாக லெஃப்ட் சைடு ஓரமாக இடுப்பு பயங்கர ஒரு பெயின் ஒன்று இருந்துச்சு. நைட்டு படுத்தா தூங்க முடியாது. டேர்ன் பண்ணி படுக்கும்போது பயங்கர பெயினாக இருக்கும். சூரிய சக்கராமுத்ரா அன்னைக்கு செஞ்ச அன்னைக்கு நைட்டு வந்து அந்த பெயின் இல்லை கம்ப்ளீட்டாக. அதுக்கு முன்னாடி அவ்வளோ ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்க போது கூட 2 நாள் கம்ப்ளீட்டாக அந்த பெயின் இருந்துட்டு இருந்துச்சு. ஆனால் அந்த நாளில் இருந்து பெயின் போகிற இல்லை அது. ஸோ ஃபீல் பெட்டர் அதனால். தேங்க்யூ. இது முத்ரா பயிற்சி செய்ததுனால இந்த நேற்று இந்த என்ன இது நாகப்பஞ்சமின்னு சொல்லிட்டு ஒரு முத்ரா செய்தோம். அதில் நிறைய விஷயங்கள் தெரிய வந்து அது நம்ம கை வெளியிலேருந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு நம்ம கை நேராக வச்சுட்டு இருக்க போல இருக்குது. ஆனால் நமக்கு உள்ளால ஃபீல் பண்ணும்போது அந்த ஒரு நாகம் மேலே ஏறி இறக்குது போலெல்லாம் ஃபீல் பண்ண தெரிஞ்சது நேற்று. ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கிறது. கொஞ்சம் சத்தமாக பேசினா பக்கத்தில் கேட்பாங்களே. ஒன்றும் கூச்சப்பட வேணாம், சாதாரணமாக பேசலாம். இங்கெல்லாம் தாய் வீடு தான் பாருங்க. இத்தனை நண்பர் உங்களுக்கு கிடைச்சிட்டாங்க, இத்தனை சொந்தம் கிடைச்சிட்டுது. இதுக்குள்ளே நீங்கள் வாழணும். கூச்சப்பட்டால் எதுவும் கிடைக்காது. இப்போ கேட்டால் தான் கிடைக்கும், கேட்கலினா எதுவும் கிடைக்காது. அப்புறம் தொடர்ச்சியாக நிற்க முடியாது. ரொம்ப நேரம் நின்னா கால் வலி வரும். இப்போ அந்த வலி குறைஞ்சிருக்குது. ஒரு மணிக்கூர் நின்னாலும் அந்த கால் வலி எனக்கு தெரியல. கை தட்டி வரவேற்குங்க. ஒரு உண்மை விஷயம் பேசுனாங்கன்னா கை தட்டி சந்தோஷப்படுத்தணும். அது என்னோட பழக்கமாயிட்டது. அதனால என்னோட இருக்கிறவங்களையும் கை தட்டி சந்தோஷப்படுத்த சொல்லுவேன். சரியா? அப்புறம் இந்த மோஷன் ப்ராப்ளம் இருந்து அது சரியாயிட்டு. இந்த சேவாகிரம். என் பேர் சரஸ்வதி. எனக்கு தைராய்டு பிரச்சனை இருக்குது. எனக்கு தேகம் நல்லா வலியாக இருந்து வேலையெல்லாம் செய்கிறதுக்கு. இப்போ இங்கே வந்த பிறகும் எனக்கு கொள்ளலாம் ஒரு ஹெல்த் மாதிரி இருக்குது. என் பேர் சரஸ்வதி. நான் ஒரு பியூட்டிஷியன் அண்ட் டெய்லரிங் இன்ஸ்டியூட் கணக்கு வச்சிருக்கேன். கொஞ்சம் எனக்கு காதில் கேட்கணும். எனக்கு தொண்டை அடைச்சிருக்குது. பரவாயில்ல, கிட்ட வச்சு பேசுங்க, தப்பு இல்லை. என் பேர் சரஸ்வதி. நான் ஒரு பியூட்டிஷியன் அண்ட் டெய்லரிங் ஷாப் வச்சிருக்கிறேன். சரி. அண்ட் இன்ஸ்டியூட் கணக்கு காலையில் 10 மணிக்கு நின்னா நைட்டு 8 மணி வரைக்கும் இன்ஸ்டியூட்டில் நிற்க வேண்டியதாக இருக்கும். சரி. ஏன்னா கட்டிங் ஃபுல்லாக நான் தான் இருக்கிறேன். அதனால் எனக்கு முதுகு வலி, இடுப்பு வலி, அதை விட கால் வலி இருக்கும். வீட்டுக்கு வந்தால் ஒரே எரிச்சல் டென்ஷன் இருந்துச்சு. நைட்டு படுத்துருக்கையில் திடீர்னு காலை திருப்பி போட்டால் இந்த தொங்குற சதை வந்து பிடிச்சி இழுத்த மாதிரி நிற்கும். ஒரு வலிக்கு மாத்திரை வாங்கலாம், ஃபுல்லாக பெயினுக்கு மாத்திரை போட்டுட்டு தான் நைட்டு படுப்பேன். ஆனால் இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த 5 நாளில் அந்த எந்த வழியில் ஒன்று கூட எனக்கு தெரியவும் இல்லை. மாத்திரை இல்லாமல் நான் உறங்குறேன். அதை விட என் கடையில் நான் ரொம்ப சுறுசுறுப்பாக நிற்கிறேன். மற்றவங்க என்னை பார்த்துட்டு என்ன திடீர்னு இந்த மாற்றம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நேற்று நான் போய் வெயிட் பார்க்குறப்போ 8 கிலோ குறைஞ்சிருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். அதுக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அமைதியாக இருந்து ஒவ்வொருத்தரும் உங்கள் கைக்குள்ளே இருக்கிற விளக்கு கொண்டு வந்து இத்தனை உணவுக்கும் நீங்கள் படைத்துட்டு, இத்தனையும் எங்கள் உடம்புக்குள்ளே இதெல்லாம் சிறப்பாக இருக்கிறது, அத்தனை உயிர் சக்தியும் உங்கள் உடம்புக்குள்ளேயும் ஜீவாத்மாவாக கிடைக்கணும் வேண்டி ஒவ்வொருத்தரும் வந்து உங்களுக்குள்ளே இருக்கிற கஷ்டத்தை, உடம்பில் இருக்கிற நோய்களை அகலம்படி நீங்கள் உங்கள் மனது உள்ள நினச்சிட்டு ஒவ்வொருத்தரும் வந்து அந்த விளக்குக்கு பூ அந்த இடத்துல வச்சுட்டு அந்த இடத்துலையே நீங்கள் வச்சுக்குவாங்க. சரியா?